வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போறது மாபெரும் தத்துவஞானியான ஆதிசங்கரரோட குழந்தை பருவத்தை பத்தி. அவரோட வாழ்க்கை வெறும் அறிவால மட்டும் நிரம்பல, நம்ப முடியாத பல தெய்வீக அற்புதங்களாலையும் நிரம்பி இருந்துச்சு. அப்படி என்னென்ன அற்புதங்கள் நடந்துச்சுன்னு வாங்க இப்ப விரிவா பார்க்கலாம். யோசிச்சு பாருங்க, ஒரு சின்ன பையனால தெய்வங்களுக்கே கட்டளையிட முடியுமா, இல்ல ஒரு பெரிய நதியோட போக்கையே மாத்த முடியுமா? இந்த கேள்விக்குள்ளதான் ஆதிசங்கரரோட தெய்வீக ரகசியமே அடங்கியிருக்கு. வாங்க அந்த பதில தேடி போலாம். முதல்ல நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது, சங்கரர் ஒரு சாதாரண குழந்தை கிடையாது. ரொம்ப சின்ன வயசுலயே அவரோட அறிவு எல்லாரையும் பிரமிக்க வச்சது. அதுதான் அவளை மத்தவங்கள இருந்து தனியா காமிச்சது. அடேங்கப்பா, வெறும் 8 வயசுல ஒரு குழந்தையால எல்லா வேதங்கள், சாஸ்திரங்கள், புராணங்கள், இதிகாசங்கள் எல்லாத்தையும் கத்துக்க முடியுமா? ஆனா சங்கரர் கத்துக்கிட்டார். இதுவே அவர் ஒரு தெய்வீக பிறவின்னு சொல்றதுக்கு முதல் அத்தாட்சி இல்லையா? சரி, இப்ப அவரோட வாழ்க்கையில நடந்த முதல் அற்புதத்தை பத்தி பார்க்கலாம். இது வெறும் ஒரு மேஜிக் இல்ல, இது அவரோட எல்லையில்லாத கருணையோட வெளிப்பாடு. கனகதார ஸ்தோத்திரம் அன்னு நம்ம சொல்ற அந்த சக்தி வாய்ந்த மந்திரம் பறந்த கதை இதுதான். ஒரு நாள் சங்கரர் பிச்சை கேட்டு ஒரு வீட்டுக்கு போறாரு. அது ரொம்ப ஏழ்மையான ஒரு பெண்ணோட வீடு. அவங்க கிட்ட கொடுக்கறதுக்கு எதுவுமே இல்ல. கடைசியா அவங்க வீட்ல இருந்த ஒரே ஒரு நெல்லிக்கனிய மனப்பூர்வமா சங்கரருக்கு கொடுத்தாங்க. அந்த பெண்ணோட நல்ல மனசை பார்த்து சங்கரோட மனசு உருகிடுச்சு. உடனே அன்னை மகாலட்சுமி நினைச்சு ஒரு அற்புதமான துதிய பான ஆரம்பிச்சாரு. அடுத்த கணம் அங்க நடந்ததை யாருமே எதிர்பார்க்க. என்ன நடந்துச்சு தெரியுமா? சங்கரரோட அந்த பாட்டை கேட்டு அந்த வீட்டுல தங்க நெல்லிக்கனிகள் மழையா கொட்டுச்சு. ஆமாங்க, அந்த பெண்ணோட வறுமை மொத்தமா தீந்து போற அளவுக்கு தங்கம் பொழிஞ்சுது. பாருங்க, அன்போட கொடுத்த ஒரு சின்ன நெல்லிக்கனி எவ்வளவு பெரிய தெய்வீக அருளை பெற்று தந்திருக்கு. அந்த ஏழை பெண் மேல காட்டின அதே கருணைய, இல்ல அதை விட அதிகமா அவரோட அம்மா மேலையும் சங்கரருக்கு எல்லை இல்லாத அன்பு இருந்துச்சு. அந்த அன்பு எந்த அளவுக்கு சக்தி வாய்ந்ததுன்னா, இயற்கையோட போக்கையே மாத்துற அளவுக்கு சக்தி வாய்ந்தது. அதை பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். சங்கரோட அம்மா ஆரியாம்பாளுக்கு உடம்பு சரியில்லை. அவங்களால தினமும் குளிக்கிறதுக்காக ரொம்ப தூரம் நடந்து பூர்ணா நதிக்கே போக முடியல. தன்னோட அம்மா படுற கஷ்டத்தை பார்த்து சங்கரரால தாங்கிக்கவே முடியல. உடனே பூர்ணா நதிய மனசுருக வேண்டிக்கிட்டாரு. என்ன ஒரு ஆச்சரியம் பாருங்க, அந்த பெரிய நதியே தன்னோட பாதைய மாத்திக்கிட்டு அவங்க வீட்டு தோட்டத்து வழியா ஓட ஆரம்பிச்சது. இப்ப நாம பார்க்க போறதுதான் அவரோட குழந்தை பருவத்திலேயே ரொம்ப முக்கியமான ஒரு நாடகீயமான ஒரு சம்பவம். ஒரு முதலையோட ரூபத்துல அவரோட விதியே அவரை துறவற பாதைக்கு அழைச்சிட்டு போச்சு. அப்படி ஒரு நாள் அவங்க வீட்டு தோட்டத்துல ஓடுற அந்த பூர்ணா நதியில சங்கரர் குளிச்சிட்டு இருந்தாரு. அப்போ யாரும் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நடந்துச்சு. திடீர்னு ஒரு முதலை வந்து அவரோட காலை கெட்டியா பிடிச்சுக்கிச்சு. அம்மா அம்மான்னு சங்கரர் போட்ட சத்தத்துல தாய் ஆரியாம்பாளுக்கு உசுரே போயிடுச்சு. தன்னோட கண் முன்னாடியே தன்னோட அருமை மகனை முதல்ல பிடிச்சிருக்கிறத பார்த்து அவங்க துடிதுடிச்சு போனாங்க. யோசிச்சு பாருங்க அந்த தாயோட நிலைமைய. முதலையோட பிடியிலிருந்து தன்னோட பிள்ளைய காப்பாத்த முடியாம, எதுவும் செய்ய தோணாம கையறு நிலையில நின்னு கதறாங்க. ஆனா அந்த இக்கட்டான சூழ்நிலையில தான் சங்கரர் அவங்க அம்மா கிட்ட ஒரு ஆச்சரியமான விஷயத்த சொல்றார். அம்மா, என்னை காப்பாத்துறது உங்க கையில தான் இருக்குன்னு சொல்றார். என்ன அர்த்தம் அதுக்கு? முதல்ல கிட்ட மாட்டிக்கிட்டு இருக்கிற ஒரு பையன் எப்படி இப்படி சொல்ல முடியும்? இங்கதான் சங்கரரோட தெய்வீக அறிவு வெளிப்படுது. அவர் ஒரு வழியை கண்டுபிடிக்கிறார். அதுதான் சந்நியாசம். சாஸ்திரங்கள் படி ஒருத்தர் சந்நியாசம் ஏத்துக்கிட்டா அது ஒரு மறுபிறவிக்கு சமம். அதாவது பழைய வாழ்க்கையை விட்டுட்டு ஒரு புது வாழ்க்கைக்குள்ள போறது மாதிரி. இந்த ஐடியாவை வச்சு சங்கரர் என்ன பண்ண போறாரு? சங்கரரோட தர்க்கம் ரொம்ப ஆச்சரியமானது. அவர் சொல்றாரு, அம்மா நல்லா கேளுங்க, இந்த வாழ்க்கையில இந்த முதல கையால சாவணும்னு என் விதி இருந்தா அது நடந்தே தீரும். ஆனா நீங்க மட்டும் நான் சந்நியாசம் வாங்கிக்க சம்மதிச்சா நான் ஒரு துறவியா புது பிறவி எடுத்த மாதிரி ஆகிடும். அப்போ என்னோட பழைய வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. என்னோட இந்த புது பிறவியில பழைய வாழ்க்கையோட விதி என்னை கட்டுப்படுத்தாது. அதனால இந்த முதலைக்கும் என் மேல எந்த உரிமையும் இல்லாம போயிடும். என்ன காப்பாத்த இப்போ உங்க சம்மதம் ஒண்ணுதான் வழி. சோ இதெல்லாம் வெறும் தனித்தனி மிராக்கிள்ஸ் இல்ல, இது ஒரு பெரிய பயணத்தோட ஆரம்பம். சங்கரர் தன்னோட அவதார பணியை ஆரம்பிக்கிறதுக்கு இந்த சம்பவங்கள் ஒரு அஸ்திவாரமா அமைஞ்சது. இந்த துறவரம் தான் அவர் பாரதம் முழுக்க பயணம் செஞ்சு அத்வைத தத்துவத்தை நிலைநாட்டுறதுக்கு வழிகாட்டுச்சு. அப்போ இந்த கதைகள் மூலமா நாம என்ன கத்துக்கிறோம்? உண்மையான கருணை இருந்தா தெய்வீக அற்புதங்கள் தானா நடக்கும். அசைக்க முடியாத பக்தி இருந்தா இயற்கையே நம்மால மாத்த முடியும். எல்லாத்துக்கும் மேல ஒண்ணு, ஒரு தெய்வீக நோக்கம் நிறைவேறணும்னா விதியே அதுக்கான வழியை எப்படியாவது உருவாக்கிடும். கடைசியா உங்ககிட்ட ஒரு கேள்வி. சங்கரரோட வாழ்க்கையில நடந்த இந்த சம்பவங்கள் எல்லாமே தற்செயலா நடந்த அற்புதங்களா, இல்ல இது எல்லாமே ஒரு பெரிய தெய்வீக திட்டத்தோட ரொம்ப கவனமா எடுத்து வைக்கப்பட்ட முதல் படிகளா? நீங்க என்ன நினைக்கிறீங்க?
இந்த விளக்கம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க. இன்னும் இது மாதிரி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.